தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுப்பதான அண்மை தகவல் நாம் பார்த்து வருகிறோம். மாணவியை தகாத முறையில் தொட்டு அத்துமீறியதாக இயற்பியல் ஆசிரியர் தியாகராஜன் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தியாகராஜன் குறித்து தலைமை ஆசிரியர் அன்னை சீபா கூறிய போது அலட்சியமாக செயல்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தலைமறைவாக இருக்கக்கூடிய தியாகராஜனை கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராமமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். ராமமூர்த்தி, மேலும் விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள புதூரில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை செயல்பட்டு வரும் இந்த அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 800க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் விளாத்திக்குளத்தைச் சேர்ந்த கருப்பையா என்பவரின் மகன் தியாகராஜன் என்ற ஹென்றி இயற்பியல் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறான். இப்பள்ளியில் சேர்ந்த 12ஆம் வகுப்பு வேளாண்மை பிரிவு மாணவர்களை பள்ளியில் இருந்து கடந்த மாதம் 13/10/2025 அன்று புதூர் அருகே உள்ள சென்னமரெட்டிப்பட்டி கிராமத்திற்கு புள்ளியியல் பாட செயல்முறை பயிற்சிக்காக விவசாய நிலத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு மாணவ மாணவிகள் 6 பேர் கொண்ட குழுக்களாக பிரித்து பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. அப்போது மாணவிகளுடன் சென்ற ஆசிரியர் தியாகராஜன் 12ஆம் வகுப்பு மாணவியின் அந்தரங்க பகுதியில் கை வைத்து ஆபாசமாக பேசி பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளான். இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி காமகொடூரனின் கையை தட்டி விட்டு ஓடி சென்று தன் தோழிகளிடம் அழுது கொண்டே நடந்தவற்றை கூறியுள்ளார். அப்போது பிற மாணவிகளும் தங்களுக்கும் இதே போன்ற ஆசிரியர் தியாகராஜன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிவித்துள்ளனர். பின்னர் பள்ளிக்கு வந்த பின் தனது வகுப்பு ஆசிரியரிடம் மாணவிகள் இயற்பியல் ஆசிரியர் தியாகராஜன் அடிக்கடி பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாக புகார் கூறியுள்ளனர். இதை கேட்ட வகுப்பு ஆசிரியர் மாணவிகளுடன் சென்று பள்ளியின் தலைமை ஆசிரியர் அன்னை சீபா கிளவர் லைட்டியிடம் புகார் கூறிய நிலையில் அதனை பெண் தலைமை ஆசிரியர் சிறிதும் கூட பொருள்படுத்தாமல் இதெல்லாம் சகஜம்தான், பெருசுப்படுத்தாதீங்க, உங்க வேலையை பாருங்க, நம்ம பள்ளியின் பெயர் கெட்டு போய்விடும், போங்க போங்க என்று மிகவும் அலட்சியமாக பதில் கூறி திருப்பி அனுப்பி வைத்துள்ளனர். பின் இது பற்றி பாதிக்கப்பட்ட மாணவிகள் தங்கள் பெற்றோரிடம் தெரிவித்து விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசில் காமகொடூரனின் ஆசிரியர் தியாகராஜன் தங்களுக்கு கொடுத்த பாலியல் தொல்லை பற்றி மாணவிகள் புகார் அளித்தனர். மாணவிகளின் புகாரின் அடிப்படையில் போலீசார் இயற்பியல் ஆசிரியர் தியாகராஜன் மீது போக்சோ உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ததோடு மாணவிகளின் புகாரை அலட்சியப்படுத்திய பள்ளியின் பெண் தலைமை ஆசிரியர் அன்னை சீபா கிளவர் லைட் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இயற்பியல் ஆசிரியர் தியாகராஜன் தலைமறைவான நிலையில் 2 தனிப்படைகள் அமைத்து போலீசார் கடந்த 3 நாட்கள் மேலாக தீவிரமாக தேடி வருகின்றனர். மாணவிகளிடம் அத்துமீறிய இயற்பியல் ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெறும் நிலையில் விவரங்களை செய்தியாளர் ராமமூர்த்தி வழங்க நாம் கேட்டும் விவரங்களுக்கு நன்றி ராமமூர்த்தி.